உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ, அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ, கடுமையா உழைச்சிக்கிட்டே இரு, வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வரும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சம்பவங்க. மத்திய பிரதேஷ்ல ஷோபாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து தன் பையன் வந்து 10th எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து 105 கிலோமீட்டர் வந்து ஓட்டியிருக்காரு. சைக்கிள்லயே பயணம் பண்ணி தன் பையனை போய் எக்ஸாம் விட்டுருக்காரு. ஸோ இதை யோசிச்சு பாருங்க, 105 கிலோமீட்டர். அதாவது ஒரு 5 கிலோமீட்டர் நம்ம நடந்தாலே நமக்கு வந்து கால் வலிக்கும்னு சொல்லிட்டு ஒரு 1 ஹவராவது ரெஸ்ட் எடுப்போம். 105 கிலோமீட்டர் வந்து அவர் ஓட்டியிருக்காரு. ஸோ 105 கிலோமீட்டர் அவர் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போயிருக்காருன்னா அப்போ வந்து யோசிச்சு பாருங்க. அதாவது இது வந்து கொரோனா டயத்துல நடந்த சம்பவம். நீங்க வந்து நினைக்கலாம், எங்களா அது இவ்வளவு லேட்டா அந்த நியூஸ் வந்து சொல்றானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா வந்து மோட்டிவேஷன் வந்து காலம் கடந்தது, சரிங்களா? இப்போ வந்து அவங்க அப்பா வந்து பையனை வந்து எக்ஸாம் கூட்டிட்டு போறாருன்னா அப்போ அந்த ஏழ்மையை விட்டு அவங்க பையனை எப்படியாவது வெளியில கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுதான் அவரோட தாட்டா இருந்திருக்கும். கண்டிப்பா யோசிச்சு பாருங்க, உங்க பையனோட மனநிலைமை எப்படி இருந்ததுன்னு. அவங்க வந்து திங்கக்கிழமை கிளம்பி இருந்திருக்காங்க. திங்கக்கிழமை கிளம்பி இருந்து 2 நாள் பயணத்துக்கு தேவையான சாப்பாடை வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. உங்க அப்பாட்ட கேட்கும் போது அவர் சொல்லியிருக்காரு, எங்க கிட்ட காசு இருக்குது, கொரோனா டயத்துல இது வந்து லாக்டவுன்றதுனால பஸ் வசதி அதெல்லாம் இல்லை. அது மட்டும் இல்லாம இப்போ நாங்க வந்து இந்த டைம் எக்ஸாம் மிஸ் பண்ணிட்டா என் பையன் வந்து 1 வருஷம் வந்து வேஸ்ட் ஆகிடும் படிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, இந்த சுச்சுவேஷன் வந்து ஒரு ரியலா மகாராஷ்டிரா நடந்திருக்கு. அந்த பையன் பேர் வந்து ஆஷிஷ். ஸோ அவன் நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கான். ஸோ இந்த ஸ்டோரி வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக மோட்டிவேஷனாக இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது மாதிரி கண்டென்ட் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய சஜஷன்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். எல்லாமே அவருக்குள்ள இருந்ததுதான், அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான். மகிழ்ச்சி. என் அழைப்பை ஏற்று இங்கே வந்த மாமனிதர்களுக்கு என்னுடைய நன்றி.